இந்தி திணிப்பும் கலைஞர் அவர்களின் முரசொலி பத்திரிகையும். இந்த இந்தி திணிப்பு போராட்டத்தின் போது தலைவர் கலைஞர் அவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்படி இருந்தும் முரசொலி மாறன் அவர்களின் மேற்பார்வையில் முரசொலி நடத்தப்பட்டு வருகிறது. அப்பலாம் அந்த போலீஸ்காரங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, திப்புன்னு முரசொலி அலுவலகத்துக்கு உள்ளே வருவது, அங்க ப்ரூஃப் பார்க்க வச்சிருக்கதெல்லாம் எடுத்து கலைச்சு போட்டுறது, அச்சடிக்கிறதுக்கான வச்சிருக்க காகிதத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடுறது, இந்த மாதிரி பல அடக்குமுறைகளை பண்ணியிருக்காங்க. இப்பேற்பட்ட அடக்குமுறை காலத்திலும் முரசொலி அலுவலக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னன்னு சொன்னா, இந்தி திணிப்புக்கு எதிராக முரசொலி அலுவலகத்தில் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் மிக பெரியதாக அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன் பெருசா கருப்பு கொடி ஏற்றணும் முடிவு எடுக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்தி திணிப்புக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் என்று திமுக அழைப்பு விடுக்கிறது. ஆனால் ஆளும் அரசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கருப்பு கொடி யார் ஏத்தினாலும் நாங்க அதை பிச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால முரசொலி அலுவலகத்தில் என்ன பண்றாங்கன்னா, யார் பிச்சாலும் பிக்க முடியாதபடி ரொம்ப டைட்டா அதை கட்டணும், அதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கருப்பு கொடிய நல்லா இரும்பு கம்பி எல்லாம் போட்டு அது ஜன்னல்ல அங்க செவுத்துல இப்ப சாமியான பந்தல்லாம் அப்படி இருக்க கட்டுறாங்க. அந்த மாதிரி இரும்பு கம்பிகளை பயன்படுத்தி ரொம்ப இறுக்கமா கட்டியிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அன்றைக்கு ஆளுங்கட்சிக்காரங்க போலீசாரோட வர்றாங்க. ஆளுங்கட்சிக்காரங்களா மேல ஏறி அந்த கொடியெல்லாம் அவுக்க பாக்குறாங்க, முடியல. பல பேருக்கு கையில எல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வருது. அப்புறம் போலீசாரே என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடைகளுக்கு சென்று இரும்பு கட்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கம்பிகளை அறுத்திருக்காங்க. ஏன்னு சொன்னா, முரசொலி அலுவலகத்துல இவங்களுக்கு பயந்துகிட்டு ஃபுல்லா கதவு எல்லாத்தையும் இருக்க சாத்திக்கிட்டு அலுவலகத்துக்குள்ளேயே ஊழியர்கள் இருந்திருக்காங்க. இந்த ஆளுங்கட்சிக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கல்லை விட்டு எரியறது, சோடா பாட்டில எரியறது, சைக்கிள் செயினை வீசுறதுன்னு பெரிய கலவரம் பண்ணிருக்காங்க. அதையெல்லாம் போலீசார் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த இந்தி திணிப்பு காலகட்டத்தில் திமுகவினர் சந்தித்த அடக்குமுறை கொஞ்ச நஞ்சம் அல்ல. வாழ்க திமுக, வாழ்க கலைஞர் புகழ்.